எல்லாத்துக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. இன்று 15/2/2026 ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சுந்தரானந்தர் ஆசிரமத்தில் கூட்டு தியானம் தொடர்ந்து நடைபெற்று இருக்குது. இந்த கூட்டு தியானம் முடிஞ்சோடனே சுந்தரானந்தருக்கு மேலே வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவருடைய சிறப்பான விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்குது. இது மட்டும் இல்லாமங்க, இங்கே வருகை இருக்கிறவங்களும் உங்களோட சிறு சிறு கருத்துக்களை பரிமாறியிருப்பாங்க. இந்த இந்த கருத்து பரிமாற்றம் முடிஞ்ச உடனே அன்னதானம் வழங்கப்பட்டதுங்க. அந்த அன்னதானம் சுந்தரானந்தர் நிர்வாகத்தினர் அன்னதானம் கொடுத்துருக்காங்க. அது சிறப்பாக இருந்தது. நல்லா சுவையாகவும் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. ரொம்ப நல்லதுங்கய்யா. தொடர்ந்து இது ஒவ்வொரு அமாவாசைக்கும் முன்னாடி வர ஞாயிற்றுக்கிழமை நடந்துகிட்ருக்கும். அடுத்த காணொலியில் சுந்தரானந்தருடைய சிறப்பு, அவர் வாழ்ந்த விதம், மற்றவங்களுக்கு சொன்ன நல்ல கருத்துக்கள், அவர்கிட்ட இருந்து நல்ல விஷயங்களை கேட்டதை பற்றியும் சில நல்ல விஷயங்களும் தொடர்ந்து அடுத்த காணொலியில் உங்களோடு தொடர்பு வச்சுக்கிறேன். ஆத்ம நமஸ்காரம். சுந்தரானந்தர் ஆசிரமத்துக்கு வருகை இருந்திருக்கின்ற சித்த வித்தியார்த்திகள், தாய்மார்கள், அன்பர்கள் அனைவரையும் வருகை என்று வரவேற்கின்றேன். இப்போ நம்ம ஒரு சத்சங்க நிகழ்வு, யாரையெல்லாம் நான் கூப்பிடணும் அவங்க 2 வார்த்தை பேசிட்டு போனால் நல்லா இருக்கும். ஏன்னா சுந்தரானந்தர் ஆசிரமத்தில் அவர் ஐக்கியமாகி இருக்கிறாரு. நமக்கெல்லாம் அருள் கொடுக்கறதுக்காகத்தான் அவர் இங்கே ஐக்கியமாயிருக்காரு. அதனால் நீங்களும் சில வார்த்தைகள் சொன்னால் நல்லா இருக்குங்கிறனால தான் ஒவ்வொருத்தரையும் அழைப்பேன். நீங்கள் இந்த அழைப்பை ஏற்கணும். பாருங்கள், நாம் எல்லாமே நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சிவானந்த பரமேஸ்வரர் நல்ல செய்திகளை சொல்லியிருக்காரு. அதில் ஒரு செய்தி தான் இந்த ஃபோட்டோவில் பதிவு பண்ணியிருக்கிறோம். அது எல்லாரும் வந்தப்பெல்லாம் இதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இங்கே மாற்ற போகிறோம். வந்தவங்க எல்லாமே ஒரு முறை இதை படிங்க, மனம் தூய்மையாகும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஏற்பாடு. பாருங்கள், இதில் இருக்கிற செய்தியை படிச்சிட்றேன், கேளுங்க. சுவாமி கட்டளை: அந்நியரை பற்றி கோள் சொல்லவும் அந்நியருடைய கோள் சொல்லுதல் கேட்கவும் கூடாது. அந்நியருடைய தவறுகளை பற்றியும் நடத்தைகளை பற்றியும் சிந்தனை செய்யாமல் அவரவருடைய தவறுகளையும் நடத்தைகளையும் சிந்தித்து தன் குற்றமகற்றி நடந்து கொள்ள வேண்டும். ஒருவருடனும் இகழ்ந்தோ போட்டியாகவோ எதுவும் எழுதவோ சொல்லவோ வாதம் பிரதிவாதத்திற்கும் தர்க்கத்திற்கும் போகவோ கூடாது. ஓம் உலக சாந்தி, உலக சாந்தி, உலக சாந்தி. இந்த பிரேமை இந்த ஃபோட்டோவை திருஞானம் அவங்க சண்முகவல்லி ஐயா அம்மா கிட்ட ஒப்படைப்பாங்க. அவங்க இந்த நிர்வாகத்தில் இருக்கிறவங்க அவங்க கையில் இதை ஒப்படைத்து ஒரு மரியாதை செலுத்துவாங்க. நமஸ்காரம். வாங்கம்மா, எடுத்துக்கோங்கம்மா. நமஸ்காரம். அடுத்து ஒரு நல்ல செய்திங்க. அதுவும் சிவானந்த பரமேஸ்வரர் தான் சொல்கிறாரு. நமக்கு எல்லாத்துக்காகத்தான் இதை சொல்கிறாரு. அதையும் ஒரு தடவை படித்து இதையும் அவங்க வசம் ஒப்படைக்கிறோம். சரியான கதி நாம் பயிற்சி பண்ணிகிட்டே இருக்கிறோம். அதில் சரியான கதி எதுங்கிறது அவர் எழுதி வச்சிருக்காரு. அதைத்தான் அவங்க முன்னாடி படிக்க போகிறேன். அதையும் கவனமாக கேளுங்க. சரியான கதி: ஜீவசக்தியான வாயுவிற்கு நேர்மையாய், அதாவது இலகுவாய், யாதொரு சேட்டையும் சப்தமும் இல்லாமல், சுவாசம் உண்டோவென்று அறிவதற்கு கூட முடியாமல், நெஞ்சுக்குழியிலிருந்தோ அல்லது தொண்டைக்குழியிலிருந்தோ ஒரு துடிப்பு மட்டும் காணலாம். அதுதான் சரியான கதி. அந்த கதியே நமக்கு தூங்காத சமயத்திலும் கிடைக்க வேண்டியது. அதுதான் நமக்கு மோட்சத்திற்குள்ள மார்க்கம். அந்த கதி வரும்போது நம்மிலேயே பிரகாசிக்கிறது. சுவாமி சிவானந்த பரமஹம்சர். இந்த செய்தியை எல்லாரும் படித்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்திராணி அம்மா அம்மா கையில் ஒப்படைப்பாங்க.
ஜீவ சமாதி அடைந்தவர்களுடைய மனநிலைமை எப்படிப்பட்டது என்பது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு குருபுரான் சுவாமி எழுதுனது தான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் எந்திரம், நீ எந்திரி, நான் ரதம், நீ சாரதி, நான் வீடு, நீ அதில் குடியிருப்பவன், நீ ஆடு என்றால் ஆடுவேன், பாடு என்றால் பாடுவேன், விளையாடு என்றால் விளையாடுவேன் என்றேதான் கூறுவார் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. இது எதுக்கு எழுதியிருக்காரு அப்படின்னாங்க, ஜீவசமாதி ஆனவங்க. இப்ப பாருங்க, ஐயா சுந்தரானந்தர் ஜீவசமாதி அடைஞ்சு உட்காந்துருக்காரு. இவங்க நமக்கு என்ன மாதிரி உதவுவாங்க அப்படிங்கிற செய்தி தான் இருக்குது. எப்படின்னா, அவங்க எந்திரம் அப்படிங்கிறாரு. அவங்க அமைதியா இருந்துட்டு இருப்பாங்க. எந்திரி அப்படிங்கிறது நம்ம தான். நாம மெக்கானிக்கு, நாம அவரை பயன்படுத்தலாம். எந்திரம் எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. அவங்க அமைதியா இருப்பாங்க, நாம தான் அவங்கள பயன்படுத்தணும் அப்படிங்கிற செய்தி அது. நான் ரதம், நீ சாரதி அப்படிங்கிறாரு. ரதம், கோயில்கள் இருக்கிற ரதம் அப்படியே நிலையாத்தான் நின்றுட்டு இருக்கும். அதை 4 பேர் சேர்ந்து இழுத்தா அது வரும். அதே போல இங்க அடங்கி இருக்கிற சுந்தரானந்தரை நாம வாங்கய்யா அப்படின்னா வந்துடுவார். அதுதான் அவர் எழுதியிருக்காரு. நான் வீடு, அதில் குடியிருப்பவன் சொல்றாரு. ஒரு ஆசிரமம் இருக்குதுங்க. இந்த ஆசிரமத்துல நாம உட்கார்ந்து தியானம் பண்ணோம்னா அவங்க நம்மளோட வந்துடுவாங்க அப்படிங்கிற அர்த்தம் தான் அதுல எழுதப்பட்டிருக்குது. நீ ஆடு என்றால் ஆடுவேன்றாரு. நீங்க என்ன செய்யறீங்களோ அதோட அவங்க ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அப்படிங்கிற செய்தி தான் அதுல இருக்குது. நீ பாடு என்றால் பாடுவேன்றாரு. நீங்க எதை விரும்பி என்னை பாட்டு பாடி என்னை துதிக்கிறீங்களோ அது போல நானும் மாறிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இது போலதான் இந்த சித்தர்கள் அடங்கின எல்லா மகான்களுமே நான் சொல்றேன். இன்னைக்கு உதாரணத்துக்கு இன்னைக்கு சுந்தரானந்தரை சொல்றேன். இன்னும் பல இடங்கள் அடங்கின பெரிய மகான்களுடைய பீடத்துக்கு நாம் எல்லாம் போனா அங்க போய் நம்ம வேண்டுதலை நம்ம மனசுல வச்சுக்கிட்டு நினைச்சு பிரார்த்தனை பண்ணா கண்டிப்பா அவங்க நம்ம மனசுல கலந்து நம்ம தேவைகளை பூர்த்தி பண்ணுவாங்க அப்படிங்கிற உறுதியை இந்த செய்தி மூலமா நான் உங்களுக்கு பகிர்ந்து உங்களிடம் விடைபெறுகின்றேன். அடுத்து திருஞானம் ஐயா உங்களோட கலந்துரையாடல் பண்ணுவாரு. வருக என்று அழைக்கின்றேன். அனைவரும் முக்கியமாக சதா பிராணாயாமம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். எங்கே போனாலும் எங்கே இருந்தாலும் எந்த ஞாபகத்தில் எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் சதா பிராணாயாமம் செய்கிறத இதில் இந்த வித்தையில் மெயினாக இருக்க வேண்டியது. அதை மட்டும் எல்லாரும் கடைபிடித்து ஈடேறவான்னு கேட்டுக் கொள்கிறேன். வணக்கம். அண்ணன் தொடர்ந்து நல்ல கருத்து ஒன்று சொல்லியிருக்காரு. சதா பிராணாயாமம் அப்படிங்கிறது சிவானந்த பரமேஸ்வர் தொடர்ந்து செய்யுங்கன்னு சொல்லியிருக்காரு. சதா பிராணாயாமங்கிறது ஒன்றும் இல்லைங்க, வெளியில மூச்சு ஓடுது இல்லைங்களா, அதை உள்ள ஓட்ட சொல்றாரு. மேலும் கீழும் அது தொண்டைக்குழியிலிருந்து புருவ மத்திக்கு மேலும் கீழும் ஏற்றி இறக்கி நீங்கள் சதா பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் வேலை செய்யும் போதும் சரி, அல்லது நீங்கள் நடந்துட்டு இருக்கும் போதும் சரி, அல்லது ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்துருக்கும் போதும் சரி, அல்லது ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதும் சரி, நீங்கள் மூச்சை மட்டும் உள்ளேயே மேலும் கீழும் நடத்துங்க. அது உங்களுக்கு ஆயுள் கூட்டி கொடுக்கும், உடம்பு சோர்வு இல்லாமல் பண்ணிக்கும் அப்படிங்கிற கருத்தை தான் சிவானந்த பரமேஸ்வரர் சொல்லியிருக்காரு. அந்த அண்ணன் சொன்னதுக்கு நானும் உடன்பட்டு அதனுடைய ரகசியத்தை நான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். கலாவதி அவங்க காந்திபுரத்துலேருந்து வந்திருக்காங்க. அவங்க நம்மளோட சிறு உரையை நிகழ்த்துவாங்க. வாங்கம்மா, கலாவதி அம்மாவை வருகை என்று வரவேற்கின்றேன். உங்க பேரும் கலாவதி தானே? சிவராத்திரி நன்னாளில் எல்லாருக்கும் ஆத்ம நமஸ்காரம். இன்று சிவானந்த பரமேஸ்வர் ஐயா எவ்வளோ பெரிய விஷயத்தை நமக்கெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காரு. அவருக்கு கோடி நன்மைகள். நன்றி சொல்லணும். நன்றி, வணக்கம். இந்த வித்தையை சரியாக பண்ணுங்க. கடைசியில் சமாதி போகிறதுக்கு, சிவசமாதி போகிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். கரெக்டாக பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க. நன்றி. ஒரே வார்த்தையினால நச்சுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு பாருங்க. இந்த மாதிரி தான் நானும் எதிர்பார்க்குறேன். நிறைய நேரம் பேசி காலத்தை வீண் பண்ணாம நச்சுன்னு ஒரு வார்த்தை பேசினாங்க. சிவானந்த பரமேஸ்வருடைய கொள்கையை நம்புங்க, அதன்படி பயிற்சி செய்யுங்க, நீங்கள் மோட்சத்தை அடைவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப நன்றி அவங்களுக்கு. அடுத்தது ரவீந்திரநாத் ஒரு 2 வார்த்தை பேசுவார். ஏன் அவரை கூப்பிட்றேன் அப்படின்னா,
ஈரோட்லேருந்து 500 ரூபா செலவு பண்ணிட்டு இங்கே வர்றாரு. நிறையா வேலை செய்கிறாரு. அவருக்கு ஒரு பாராட்டு சொன்னால் தான் திருப்தியாக இருக்குங்கிறதுக்காக உங்களை அறிமுகப்படுத்துறதுக்காகவும் அவரை அழைக்கின்றேன். வாங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். இந்த அரிய பொக்கிஷமான இந்த சித்த வித்தையை நாம் அனைவரும் சிரத்தையோட தினமும் பயிற்சி நல்லா செஞ்சு எல்லாரும் நல்ல முக்தி அடையணுங்கிறது தான் நாம் இதில் கேட்டுக்கிறேன். நான் உங்களை அனைவரையும். அடுத்து நமக்கு மிகவும் ஒத்துழைப்போடு செயல்பட்டு இருக்கிற கிருபானந்த் அவங்கள ஒரு 2 வார்த்தை பேசும்படி அன்போடு அழைக்கின்றேன். வந்தவங்க அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. எல்லாரும் எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு ஒன்று உணர்ந்தால் தானே நம்ம சொல்ல முடியும். அப்படிங்கிற விஷயத்த ஒரு கட்டத்தில் ஏதோ எல்லாமே சலிச்சு போகிற மாதிரி இருக்கும்போது சித்த வேதங்கிற விஷயத்த படிக்கலாம். படித்த விஷயத்த கற்றுக்கணும் இல்லை உணரணும். அப்படிங்கிறப்போ தியானத்தில் உட்காந்து உணர்ந்ததை நம்ம சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரும் சொல்லுவாங்க, நம்மளுக்கு ஒரு டவுட் வரும். அப்போ உணர்தலுங்கிற மூலியமாக தான் அது சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போ தியானத்தில் தான் அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே அது உணர முடியும். உணர்ந்தால் தான் நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். இதுதான் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. நானும் அதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். முயற்சியை தொடர்ந்துட்டுருக்கேன். கூடிய சீக்கிரம் எனக்கும் நல்லா ஆத்ம நமஸ்காரம். நல்ல கருத்தை சொல்லியிருக்காரு பாருங்களா. புத்தகங்களை படிச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். எல்லாரும் சொல்கிறத கேட்டுகிட்டே தான் இருக்கிறோம். நாம் அதை அனுபவிச்சோமா உணர்ந்தோமா அப்படிங்கிற கருத்து ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டாரு. அவர் சொல்கிற கருத்தை நாம் எல்லாமே யோசிச்சு தான் பார்க்க வேண்டியது இருக்குது. படித்தா மட்டும் பத்தாது. நாம் தியானத்து மூலிமா படித்த விஷயம் உள்ளே வருதா, அது அனுபவத்துக்கு கிடைக்குதா அப்படிங்கிற நல்ல கருத்தை சொல்கிறாரு. அவருக்கு ஒரு நன்றி. அடுத்தது பாருங்க, ப்ளம்பிங் பண்ணுவார், எலக்ட்ரிக்கல் பண்ணுவார், எல்லா இடத்துக்கும் சேவையாக பயணம் பண்ணுவார். அந்த மாதிரி ஒருத்தர் ரவிக்குமார் அவங்கள உங்களோடு பகிர்ந்துக்கிற மாதிரி கருத்தை பகிர்ந்துக்கிற மாதிரி அழைப்பு கொடுக்கின்றேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். கூட்டு ஜபத்துக்கு தவறாமல் கலந்துருக்கிற உங்கள் எல்லாத்துக்கும் முதல்ல நன்றி. ஜபத்தோட மகிமை தெரிஞ்சதுனால தான் தொடர்ச்சியாக இந்த ஜபத்தில் எல்லாம் சேருங்கிறது நல்லா புரியுது. இங்கே வந்திருக்கிற உங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம சுந்தரானந்தர் சார்பாகவும் குருகரானந்த ஆசிரமம் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நம்ம உடம்புல உயிரும் உடலும் வெவ்வேறாக தான் இருக்குது. ஆனால் உடலும் உயிரும் ஒரே மாதிரி தெரியுது. காரணம் என்ன, பிறந்தது நம்ம கூடவே இருக்குது. பிறந்தப்போ குழந்தைங்களுக்கு உயிரும் உடலும் வேறு மாதிரி இருக்கும். அதனால தான் பிறந்த குழந்தை பார்த்தீங்கன்னா பிறந்தவளும் தண்ணிக்குள்ளே போட்டால் கூட அதுக்கு மூச்சு முட்டுறது கிடையாது. அது எப்போ முதல் பசிக்காக அழுகுதோ, எனக்கு பசிக்குதுன்னு நினச்சா அப்போ தான் தனக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதுக்குள்ளே வருது. அப்போலேருந்தே தன்னோட அம்மா, தன்னோட அப்பா, தன்னோட வீடு அப்படின்னு அந்த அகங்காரம் உள்ளுக்குள்ளே வர ஆரம்பிக்குது. அப்போலேருந்தே பார்த்தீங்கன்னா அந்த உயிருக்கும் அந்த உயிருக்கான இதுக்கும் கேப், அந்த குழந்தைக்கான அந்த நம்மளுக்கான கேப் பெருசாகிடுது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம உயிருங்கிறத மறந்துட்டு நம்ம இந்த உடலுங்கிறத நினச்சி வாழ ஆரம்பிக்கிறோம். அதனால திருப்பி இந்த பயிற்சிகள் வரும்போது எடுத்த உடனே அந்த உணர்வு வராது சில பேருக்கு. ஏன்னா இத்தனை ஆண்டு காலமாக நம்ம பார்த்தீங்கன்னா இந்த உடலாகவே வாழ்ந்துட்டோம். அதனால தான் எடுத்து கொஞ்ச நாள் ஆகி பயிற்சி பண்ணி நம்ம இந்த கருத்துக்களை உள்வாங்கினா மட்டும்தான் நம்மளால் அதை சரியாக பண்ண முடியும். அதனால தான் இப்போ நம்ம இந்த உடல் நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் நம்ம உயிர்னு தெரியும். சிவானந்த பரமஹம்சர் சித்தவேதில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பார். 4வது அத்தியாயம் நினைக்கிறேன். நீ பலகையை பிடிச்சிட்டு இருக்க வரைக்கும் நீ அந்த பலகை ஒன்று தான். நீ எப்போ அந்த பலகையை விடுறியோ அப்போ தான் பலகை வேற நீ வேறங்க தெரியும். அப்போ அந்த பலகை தான் உடல், அந்த நம்ம தான் அந்த பலகை தான் உடல். அப்போ நம்ம விடக்கூட அது ஏன் பிடிச்சிட்டு இருக்கணும், அதுக்கு நடுவில் இருக்க பற்று. அந்த பற்று அறுக்கணும் அப்படின்னா அதுக்கு அப்பா கொடுத்த ஒரே விஷயம் தான் கதாகதம். அந்த கதாகதம் பண்ணாதான் உயிரை உணர முடியும். அப்போ தான் நம்ம உயிருங்கிறது நம்மளுக்கு உணர முடியும். அப்போ தான் நம்ம எந்த ஒரு இது இல்லாமல் ஆதியும் அனாதியமாக இருக்க ஒரு ஆத்மஸ்வரூபமும் தெரிய வரும். அதுக்கு தான் அப்பா ஜாக்கிரதைங்கிறது சொல்ல வர. அதனால கதாகதம் தொடர்ந்து பண்ணுவோம். இன்னைக்கு மகா சிவராத்திரி, ரொம்ப நல்ல நாளில் எல்லாரும் சேர்ந்துருக்கோம். தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணுவோம். அவர் நமக்கு ஆசை கொடுப்பார். வரவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. ஆத்ம நமஸ்காரம். நல்ல விஷயமா சரண் சொல்லியிருக்காரு. இந்த சித்தர்கள் பீடத்தில் போய் நம்மளை சரண்டர் பண்ணிட்டா, நம்மளை ஒப்படைச்சிட்டா அவங்க நம்மளை பார்த்துக்குவாங்க. நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் முயற்சி பண்ணி பயிற்சி பண்ண வேண்டியது இல்லை அப்படிங்கிற ஒரு நல்ல கருத்தில் தான் இந்த செய்தியை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அதனால் தொடர்ந்து வாங்க. இன்னும் அடுத்தது வெள்ளலூரில் நிகழ்ச்சி நடக்கும். தொடர்ந்து வந்துக்கிட்டே இருங்க. நாம் எல்லாமே நல்ல சகோதரர்களாக, நல்ல வித்தியார்த்திகளாக, நல்ல உடன்பிறப்புகளாக, நம்மெல்லாம் ஒரே குடும்பமாக இயங்குவோம் அப்படிங்கிற நல்ல கருத்தோடு அடுத்து நாம் உணவு எடுத்துக்கொள்வோம். எல்லோரும் உணவு எடுத்து
அருந்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நமஸ்காரம்.